ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனியொருவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மதுரை விழாக்கோளம் தான். ஆமாம், நம்ம மதுரை கோரிப்பாளையம் மேம்பாலம் இன்றைக்கி திறந்திருக்காங்க. நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க இந்த பாலத்தை. இந்த பாலத்துடைய பெயர் சுதந்திர போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பேரை தான் இந்த பாலத்துக்கு வச்சுருக்காங்க. இந்த பாலமானது ஆரம்பிக்கிற இடம் தமுக்கம் மைதானம், முடிகிற இடம் நெல்பேட்டை. இந்த பாலத்தை தான் இன்றைக்கி தமிழக முதல்வர் திறந்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே நம்ம தனியொருவன் யூடியூப் சேனலில் கோரிப்பாளையம் ஃப்ளைஓவர் கட்டுறதுக்கு முன்னாடியிலேருந்தும் கட்ட ஆரம்பித்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனதும் நம்ம தனியொருவன் யூடியூப் சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்ஸ். இப்போ நம்ம மதுரையில் இந்த பாலம் வந்தது இன்னொரு வளர்ச்சின்னு தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி நம்ம கோரிப்பாளையம் பில்டிங்லாம் டெமாலிஷ் பண்ண வீடியோ போட்டிருந்தப்ப நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய மோஸ்ட் மெமரபிள் மொமெண்ட்ஸ் எல்லாம். நம்ம ஊர் வளர்ச்சி அடைகிறது நல்லது தான்ட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வளர்ச்சியும் அடைஞ்சிருச்சு, பாலமும் வந்தாச்சு. இந்த பாலத்தை நாம் தான் பத்திரமா யூஸ் பண்ணிக்கிறணும். ஏன்னா இப்போ பாலம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றதுனால நம்ம வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸ்பீட் லிமிட்டும் நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஆனால் அங்கே இருக்கிற ஸ்பீட் லிமிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம வண்டி ஓட்ட வேண்டியதுதான் இனி இந்த பாலத்துலேயும். இன்றைக்கி நடந்த மற்ற நிகழ்வுகளும் இந்த வீடியோவில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு இதுவரை ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக நம்ம மதுரையோட புது பீச்சையும் பார்க்கலாம் நம்ம சேனலில். அடுத்த வீடியோ அதுதான். அதையும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் இவ்விழாவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். மதுரை மக்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பினை எங்கு சென்றாலும் அளித்து வருகின்றனர். இந்த உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. நெல்பேட்டை அண்ணா சிலை சந்திப்பு வரை இந்த மேம்பாலம் அமைய பெற்றிருக்கிறது. மதுரை மக்களுக்கான இந்த வளர்ச்சி பணியினை இம்மேம்பாலத்தை திறந்து வைத்து சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாநில அரசு இயங்கி வருகிறது. இன்று தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்தின் வளர்ச்சியும் இன்று அதிகரித்திருக்கிறது. அதற்கான அடையாளமாக திராவிட மாடல் அரசு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான குழந்தைகளின் காலை பசியினை பூர்த்தி செய்ய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தினை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதுரை மக்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து செய்து வருகிறார்கள். இன்றும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இங்கு மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வீரர்கள் மருது பாண்டியர்களின் திருவுருவச் சிலையினையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவ்விழாவிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள்.
தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதோ உங்களுக்கான வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாம் எனும் மகத்தான திராவிட மாடல் ஆட்சியினை நடத்தும் நம் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மதுரை மக்களின் உற்சாக வரவேற்புடன் இந்த இனிய விழாவிற்கு வருகையுள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதோ மக்களின் அன்பான வரவேற்பினை ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்கள் கூடி நின்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம் தலைவர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பினை அளித்து வருகின்றனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கு சென்றாலும் கூடி நிற்கின்றனர். காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பயன்பெற்றிருக்கக்கூடிய மக்கள் இங்கு அவர்களுக்கு நன்மை தெரிவிக்கும் வகையில் இங்கு அவரை உற்சாகத்துடனும் அன்புடனும் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர். எங்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்களின் அன்பான வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு இந்த இனிய விழாவிற்கு வருகை தருகிறார்கள். மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தினை திறந்து வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை உங்களின் கைத்தட்டல்களுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மதுரை மக்களுக்காக பல்வேறு வளர்ச்சி பணிகளை தரக்கூடிய தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. சங்க தமிழ் வளர்த்த கூடல் மாநகரமான மதுரையில் வரலாறு பேசும் இந்நாளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதோ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் சிறு துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நெடுஞ்சாலைத்துறையின் அரசு உயர் அலுவலர்கள் என அனைவரும் இணைந்து புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்புகளை அளித்து வருகின்றனர். எல்லோருக்கும் எல்லாம் என மகத்தான ஆட்சியினை நடத்தி வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். மதுரையின் போக்குவரத்து நெரிசலை தீர்க்கும் வகையில் கோரிப்பாளையம் சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள மாபெரும் மேம்பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பெயரினை சூட்டியிருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மேலும் திருமங்கலம் நகரில் கட்டப்பட்டுள்ள சாலை மேம்பாலத்திற்கு அதனையும் திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். இதற்கு வீரபாண்டி கட்டபொம்மன் அவர்களின் பெயரினை சூட்டி சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மேலும் தமிழன் வீர வரலாற்றின் சின்னமாக இருக்கும் மருது சகோதரர்களின் திருவுருவச் சிலையினையும் காணொலி வாயிலாக சிவகங்கை மாவட்டத்தில் திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அத்தகைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காட்டிய வழியில் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டியுள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் பொன்னாடை அணிவித்து புத்தகம் சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தின் கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1974ஆம் ஆண்டில் இதே கோரிப்பாளையம் சந்திப்பில் தேசியம் காத்த செம்மல் தெய்வ திருமணார் அவர்களுக்கு திருவுருவச் சிலையை திறந்து வைத்து சிறப்பித்தார்கள். இன்று அதே கோரிப்பாளையம் சந்திப்பில் பசும்பொன் தேவர் திருமகனாரின் அரசியல் ஆசான் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் உங்கள் பார்வைக்கு சங்கத்தமிழ் வளர்த்த மாமதுரையில் திராவிட மாடல் அரசின் சாதனையில் மற்றும் ஒரு மகுடம். மதுரை மக்களின் நீண்ட கால கனவினை நிறைவேற்றியுள்ளார்கள் திராவிட மாடல் அரசின் நாயகர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மதுரையின் தெற்கு மற்றும் வடக்கு பகுதியை இணைக்கும் மையப்புள்ளியான கோரிப்பாளையம் சந்திப்பில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தீர்க்க மேம்பாலம் கட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 30/10/2023 அன்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார்கள். ரூபாய் 213 கோடி மதிப்பில் 2 கட்டமாக திட்டமிடப்பட்டுள்ள பாலத்தில் நவீன தொழில்நுட்பம் கொண்டு விரைவாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பகுதியான தமுக்கம் நெல்வேலி பால பகுதியை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். தாய்நாட்டின் மீது மிகுந்த பற்று வைத்திருக்கும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பாலத்திற்கு ஆங்கிலேய ராணுவத்தை எதிர்த்து போராடிய வீரமிக்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பெயர் சூட்டி திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார்கள். திராவிட மாடல் அரசின் ஒவ்வொரு செயலிலும் நேர்த்தி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் இப்பாலம் அமைந்துள்ளது. நூறு பாலத்திற்கு இணையாக வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இப்பாலம் கூடுதல் சிறப்பு. இப்பாலத்தில் பயணிக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் மதுரை மக்களின் சுதந்திர போராட்ட பங்களிப்பை பறைசாற்றும் வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம் என பெயர் சூட்டிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மதுரையின் கட்டமைப்பினை மேலும் உயர்த்தியுள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நம் மண்ணின் வீரர்களை என்றும் பெருமைப்படுத்துபவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் மணிமண்டப வளாகத்தில் வீரத்தின் அடையாளமான சுதந்திர போராட்ட வீரர்கள் மருது சகோதரர்களின் திருவுருவச் சிலையினை திறந்து வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். தமிழரின் வீர வரலாற்றை போற்றி பாதுகாப்பதில் முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் வந்தது திராவிட மாடல் அரசு. விடுதலை போரில் மருது சகோதரர்களின் தியாகத்தை போற்றும் சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு. தாய் நாட்டின் சுதந்திரம் அது ஒரு சொல் அல்ல, அது தியாகத்தின் தீயில் செதுக்கிய வரலாறு. ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக அச்சமின்றி எழுந்த 2 வீரக் குரல்கள் மருது சகோதரர்கள். ஆண்டு பெரிய மருதும் 1753 சின்ன மருதும் விருதுநகர் மாவட்டம் அழகாபுரி முக்குளம் கிராமத்தில் பிறந்தனர். சிறு வயதிலேயே படைத்திறனில் சிறந்து விளங்கி வளரி போன்ற அசாதாரண ஆயுதங்களை திறம்பட கையாண்ட வீரர்களாக திகழ்ந்தனர். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரும் வீரமங்கை வேலுநாச்சியாரும் முன்னின்று நடத்திய போராட்டங்களில் மருது சகோதரர்கள் உறுதுணையாக இருந்தனர். 16/6/1801 அன்று வெளியிடப்பட்ட ஜம்புத்தீவு பிரகடனம் சாதி மற்றும் மத வேறுபாடுகளை தாண்டி நாட்டின் சுதந்திரத்திற்காக அனைவரும் ஒன்றுபட்டு எழ வேண்டும் என்ற அகில் போக்கும் வரலாற்று குரலாக ஒலித்தது. 19/10/1801 அன்று சிறை பிடிக்கப்பட்ட மருது சகோதரர்கள் 24/10/1801 அன்று தூக்கிலிடப்பட்டனர். ஆனால் அவர்களின் தியாகம் தமிழர் வரலாற்றில் என்றும் அழியாத ஒளியாக நிலைத்திருக்கிறது. அவர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் திராவிட மாடல் அரசு சார்பில் ரூபாய் 1.7 கோடி மதிப்பீட்டில் சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் ஊராட்சி பகுதியில் மருது சகோதரர்களின் திருவுருவச் சிலை மக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு சின்னத்தை அர்ப்பணித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெல்வோம் ஒன்றாக. தியாகத்தில் தன்னை அர்ப்பணித்தவர்களை போற்றி சிறப்பிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மதுரையில் பிரம்மாண்டமாய் நெடுஞ்சாலைத்துறையால் கட்டப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பால கட்டுமானத்தை மேற்கொண்ட ஒப்பந்ததாரரை சிறப்பிக்கும் தருணம். ஒப்பந்ததாரர் PKM கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திரு செல்லையா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தற்போது மக்களுக்காக திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். மதுரை மக்களின் போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலத்தினை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். மதுரை மக்களின் கனவினை நிறைவேற்றி இருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். மதுரை மக்களின் போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பிரம்மாண்டமாக மதுரை கோழிப்பாளையம் சந்திப்பில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலம் மாவட்டத்தில் மதுரை
வகையில் அவர்களுக்காக மாபெரும் மேம்பாலத்தினையும் வீரத்தின் விளைநிலமான மருது சகோதரர்களின் திருவுருவச் சிலையினை சிவகங்கை மாவட்டத்தில் திறந்து வைத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களிடம் இங்கு திரண்டிருந்த அனைவருக்கும் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.